வணக்கம் மக்களே, கதைப்போமா? நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக நடித்த ஃபர்ஸ்ட் படம் வெற்றி. இத பத்தி நான் ஆல்ரெடி செகண்ட் வீடியோல ஸ்மால் இன்ட்ரோ கொடுத்தேன். விஜய் அவர்கள் அவங்களுடைய அப்பாவுடைய டைரக்ஷன்ல முதல்ல ஸ்கிரீனுக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி நின்று நடித்த ஃபர்ஸ்ட் படம் வெற்றி. இந்த படத்துல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விஜயகாந்த் அவர்களோட தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவரோட ரோல் என்னன்னா ஜூனியர் விஜயகாந்த் தான் நடிச்சார். விஜயகாந்த் அவர்கள் சிறு வயதில் அந்த ரோல்ல நடிச்சாரு. இது இந்த படம் குட்டி விஜய் டு பிகினிங் ஆஃப் த லெஜெண்ட்னு சொல்லலாம். அதனால இந்த படம் கண்டிப்பாக நான் இந்த படத்தை பத்தி பேசணும். ஏன்னா இதான் அவர் முதல்ல கேமரா முன்னாடி நின்ற படம். விஜய் இன்று தளபதியா இருக்காரு அப்படின்னா அதுக்கு முதல்ல போட்ட பவுண்டேஷன் எதுன்னா இந்த வெற்றி, இந்த படம் தான். அவங்க அப்பா டைரக்ட் பண்ண படம். இந்த படத்துடைய பெயர் வெற்றி. அதனால இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த வெற்றின்ற படம் பேர் அவருக்கு ரொம்ப சக்சஸ் கொடுத்தது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ராசியும் கூட நினைக்கிறேன். அதனாலதான் அவருடைய பார்ட்டி நேமு கூட தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? அவர் ஸ்டார்ட் பண்ணது வெற்றி படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக இன்று தளபதியா சக்சஸ் ஆயிட்டாரு. ரைட்டுங்களா? அந்த வெற்றி அந்த நேம்ல அவருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல விஜய் இந்த ஷூட்டிங் நான் இந்த கதையை சொல்ல போறது இல்லை. ஏன்னா அது யூடியூப்லயே இருக்கு, அதை நீங்க பாத்திருப்பீங்க, பார்க்கலாம். ரைட்? ஆனா அந்த ஷூட்டிங்ல சம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல. நான் அதை பத்தி மட்டும் தான் சொல்ல போறேன். இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்போ நடிப்புலயும் ஸ்டண்ட்லயும் எல்லாத்துலயும் காமெடியிலயும் சும்மா கலக்கிறாரு விஜய் அவர்கள். முதல்ல அவர் நடித்த ஃபர்ஸ்ட் படத்துல குழந்தை நட்சத்திரமாக இருக்கும்போது அவர் சூப்பர் ஷையா, வெறும் ஷை இல்ல, சூப்பர் ஷை. அப்படின்னா என்னன்னா அவர் கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கே அவருக்கு ஷையா ஃபீல் பண்ணுவாராம், ரொம்ப சிரமப்படுவாராம் அந்த விஷயத்துல. அதனால என்ன பண்ணணும்னா அவங்க அப்பா அவங்க அப்பாவே தான் டைரக்டர். அவருடைய மகனை பத்தி தெரியும்ல. அவருக்கு ஒவ்வொரு முறையும் ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவரை கம்ஃபர்ட் பண்ணி அவருக்கு எல்லாம் இது பண்ணி அந்த ஷைய எப்படி என்னென்னலாம் சொன்னா அந்த ஷையை விட்டு வருவாருன்னு அப்படி இப்படி ஏதோ பேசி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவரை கேமரா முன்னாடி நிக்க வைப்பாங்களாம். ஆனா அது ஆச்சரியம் என்னன்னா அவ்வளோ ஷை பண்ற விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் அவர் கேமராக்கு முன்னாடி நின்ற சீனு ஃபர்ஸ்ட் டேக்ல ஓகே ஆயிடுச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஒரே டேக்ல ஈவன் தோ இஸ் சூப்பர் ஷை, ஒரே டேக்ல அந்த சீனை நடிச்சிட்டான். அதே மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் டேக் ஓகே பண்ணாலும் அவர் முதல்ல பேசின டைலாக் என்ன தெரியுங்களா? ரைட்? அறிஞர் அண்ணா இளமையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்துல அந்த கண்டென்ட்டை தான் அவர் படிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சீன் இருக்கும் அவங்க அப்பா கூட. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்றது தெரிஞ்சிருச்சுங்களா? அந்த வயதிலேயே அவர் அறிஞர் அண்ணாவை பத்தி தான் முதல்ல பேசிட்டே ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய ஜேர்னி இன் சினிமா. ரைட்டுங்களா? அறிஞர் அண்ணா இளமையில் அன்பும் அருளும் உடையவராய் விளங்கினார். நட்பு உணர்வும் நல்ல பண்பும் அவரிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தது. நடிப்பு தானாகவே வருதுன்னு நினைக்கிறேன். ரைட்டுங்களா? அந்த சீன் ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே ஆனதுல எல்லாரும் அந்த க்ரூ அந்த ஸ்டேஜ்ல தான் பேக் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க, ஒவ்வொரு க்ரூ அவங்க எல்லாம் கிளாப்ஸ் பண்ணி அவங்க சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா? இந்த பையனுக்கு கேமரா முன்னாடி நின்றாதான் பயம் போகும் போல அப்படின்னு சொன்னாங்களாம். பொதுவா அவர் ஷையா ஃபீல் பண்ணா என்ன மீனிங்? ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கு கேமரா முன்னாடி நிக்கிறதுக்கு அதனாலதான் அவர் பயப்படுறாரு, ஷையா ஃபீல் பண்றாருன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் டேக்கே ஓகே பண்ணிட்டாருன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அப்பா கார் வந்திருக்குப்பா. நீ படிச்சிட்டு நான் போய் காருக்கு பெட்ரோல் போட்டு வரல. அண்ணா காஞ்சியில் உள்ள இந்த பையனுக்கு கேமரா முன்னாடி வந்தாதான் பயம் போகும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் முதல் படத்துல நடிக்கும் போது அவருக்கு வயது 10. கரெக்டுங்களா? அந்த டைரி மில்க் சாக்லேட் இப்ப கூட டைரி மில்க் சில்க் அதுக்கெல்லாம் நம்ம எல்லாமே ஒரு கிரேஸ். ரைட்டுங்களா? அப்போ அவர் ஷார்ட் நல்லா
ஃபர்ஸ்ட் டேக்கோ இல்ல ஓகே ஆயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவானா அவங்க அப்பா வந்து அவருக்கு சாக்லேட் கொடுப்பாராம். சோ அந்த டேக் ஓகே ஆன உடனே அவருக்கு சாக்லேட் பிஸ்கெட்ஸ் இது கண்டிப்பா வரும். பர்டிகுலர்லி இஸ் வெரி ஃபவுண்ட் ஆஃப் சாக்லேட். சோ அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவங்க அப்பா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவருக்கு சாக்லேட் கொடுத்து அவரை கம்ஃபர்ட் பண்ண உடனே தென் ஹீல் பி ஓகே வித் த நெக்ஸ்ட் சீன். சோ நெக்ஸ்ட் சீனுக்கு ரெடி ஆயிடுவாராம். சோ அவர் ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சது வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மினிட்குள்ள வராது அவருடைய சீன் மொத்தமே. ஆனா அந்த சீன் எல்லாம் நல்ல வெயிட்டான, நல்ல சென்சேஷனலா, எமோஷனலான சீன். சோ அது உண்மையாவே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கேமராக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நின்று இப்படி நடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுவும் அந்த வயது. சார் எங்க அப்பாவை கொலை பண்ணா, எங்க அப்பா மேல பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சு கொண்டா சார். என் கண்ணால பார்த்தோம் சார், என் கண்ணால பார்த்தோம். ஷூட்டிங் முடிஞ்சிடும்ல. சோ ஷூட்டிங் முடிஞ்சிட்டு சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுவாரு. அவங்க அப்பாவும் அங்கே தானே டைரக்டர். சோ வெயிட் பண்ணி எல்லாம் பார்க்கும்போது பர்டிகுலரா விஜயகாந்த் அவர்கள் நடித்த இந்த படத்துல பர்டிகுலரா அவர் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாப்பாருன்னா ஸ்டண்ட். சோ அந்த ஸ்டண்ட் சீன் எல்லாம் வரும் பாருங்க விஜயகாந்த் அவர்கள் நடித்தது. அதை வந்து உட்கார்ந்து அதை ரொம்ப அப்சர்வ் பண்ணுவானா. அப்ப எல்லாரும் அங்க இருக்கிறவங்க அகெயின் அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் இவன் வந்து ஸ்டண்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஒண்ணு மட்டும் சொல்லணும், ஒருத்தரோட நடிப்பு விஷயத்துல நல்லா வருவாங்க அப்படின்னு ஒரு டைரக்டர் எல்லாம் சொல்றதை விட அங்க பேக் ஸ்கிரீன்ல ஒர்க் பண்றாங்க பாருங்க, இந்த லைட் மேன், அந்த க்ரூ, அந்த க்ரூ எல்லாம் இருப்பாங்க பாரு, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எல்லாரோட தானே பல வருஷமா டிராவல் ஆகுறாங்க. சோ அவங்க அன்னைக்கே கணிச்சுட்டாங்க போல. சோ அதனால இவர் வந்து ஸ்டண்ட்ல பெரிய ஆளா வருவாருங்க. அதுக்கேத்த மாதிரி இப்ப கூட பாருங்க விஜய் அவர்களுக்கு நடிப்பு மட்டும் இல்ல ஸ்டண்ட்டும் நல்லா வரும். சோ அதுல அவர் தனியாவே இன்ட்ரெஸ்ட். அதுவும் அந்த காலத்து ஸ்டண்ட் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். சோ அந்த காலத்து ஸ்டண்ட் நம்ம இப்ப போட்டா கூட நம்ம அதை ஆச்சரியமா பார்ப்போம். ஏன்னா அந்த காலத்துல அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி கிடையாது. சோ ஒரு தடவை செட்டு போட்டு ஏதாவது பண்ணனாங்கன்னா அது டேமேஜ் பண்ணாம இல்ல டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு சீனா இருந்தா அது ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே ஆகணும். கரெக்டுங்களா? அப்படி இல்ல அது திருப்பியும் அவங்க அதே மாதிரி போட முடியாது. இல்லைன்னா அது மறுபடியும் அந்த செட்டை கொண்டு வரணும். ரைட்டுங்களா? அதே மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய கிளிஃப், இந்த மவுண்டன் ஹில்ஸ், அந்த மாதிரி கிளிஃப், அந்த மாதிரி இடத்துலதான் ஷூட்டிங் நடந்ததாம். சோ ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் எடுக்கவும் முடியாது. சோ அந்த மாதிரி ஸ்டண்ட் தான் நிறைய அந்த படத்துல. ஆனா விஜயகாந்த் அவர்களும் அவர் டைமிங் சென்ஸ்ல பர்ஃபெக்டா இருந்ததா. சோ இதோட இன்றைய என்ன மக்களே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா. சோ இதோட இந்த வெற்றியின் நெக்ஸ்ட் வீடியோ சஸ்பென்ஸ். சோ மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்சோ ஹைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 வீடியோவும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலைன்னா அதையும் பார்த்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். டேக் கேர், பாய்.